திருக்குறள். இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து. மறைமொழி காட்டிவிடும். விளக்கம். பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும். கதை. ஒரு ஊரில் மெய்யப்பன் என்று ஒரு கிழவர் இருந்தார். அவர் சொன்ன வார்த்தைக்கு அசைக்க முடியாத உண்மை மிக்கவர். ஒரு நாள் ஊரில் தங்கம் நிறைந்த பானை ஒன்று திருடு போனது. அனைவரும் கலங்கினர். மெய்யப்பனிடம் யார் திருடியது என்று கேட்டார்கள். அவர் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, நாளை காலை குளக்கரையில் பார்த்தால் தெரிந்துவிடும் என்றார். அந்த இரவே உண்மையில் திருடிய மனிதன் மெய்யப்பனின் பொய்யாகாத வாக்கை நினைத்து நடுங்கி பானையை குளக்கரையில் கொண்டு போய் வைத்துவிட்டான். காலையில் அனைவரும் பானையைக் கண்டு மெய்யப்பனின் பெருமையை பாராட்டினர். உண்மை பேசும் பெரியவர்களின் சொல்லுக்கு எதிரே பொய் தானாகவே வெளிப்பட்டு அழிந்து போகும் என்பதை இந்த கதை சொல்லுகிறது. பாடம். நிறைமொழி உண்மை பேசும் மாந்தரின் பெருமை என்னவென்றால், அவர்கள் சொல்லும் வார்த்தைக்கு முன் பொய்மையும் திருட்டுத்தனமும் தாங்க முடியாமல் தானாகவே வெளிப்பட்டுவிடும். எனவே நாம் எப்போதும் உண்மையையே பேச வேண்டும். பொய் சொன்னால் ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்பட்டு நமக்கு அவமானத்தை தேடித்தரும்.